வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சஷ்டிகா ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் டி போர்டு வந்து இப்போ நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். பாருங்கள், இந்த கிளாஸ் டி போர்டு தான் அடுத்த ஆம்புக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா 2.1 சேனல் ஒர்க் ஆகும். அதாவது 2 ஸ்டீரியோ, ஒரு சப்வூஃபரு, அதுமாரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையரோட அந்த போர்டோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா XYS350Hன்னு போட்டிருக்கு. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் டி போர்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ சேனல் வந்து பார்த்திங்கன்னா 220 வாட்ஸு 2 சேனலும், 350 வாட்ஸ் சப்வூஃபருக்காகவும் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். பேக்கிங்கை பிரித்து நான் இந்த போர்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இதுதான் அந்த கிளாஸ் டி போர்டு. இப்போ அடுத்த கஸ்டமருக்கு நம்ம வந்து இந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், கிளாரிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் இப்போ நாம் இதை யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், பிரிக்க போகிறேன். இதுதான் அந்த கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையரோட நம்ம போடக்கூடிய போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டீரியோ சேனல் வந்து பார்த்திங்கன்னா 2 சேனலும், சப்வூஃபர் ஒரு சேனலும் வந்துடும் உங்களுக்கு. இதில் ஃபேன் வந்து அதிலே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எல்லாமே இதிலேயே வந்து உங்களுக்கு ஃபேன் அதிலே வந்துடும் உங்களுக்கு. கண்ட்ரோல் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல, எல்லாமே இதில் வந்துடும் உங்களுக்கு. சப்பு ஃப்ரீக்குவன்சி, சப்பு கண்ட்ரோலு, மாஸ்டர் என்கோடரு, பேஸ் ட்ரிபிள் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. இது பவர் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும், நம்ம அப்படியே அந்த போர்டை யூஸ் பண்ணலாம். பின்னாடி பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து 12 வோல்ட் டு 32 வோல்ட்டு சிங்கிள் சப்ளை. இதில் நம்ம டிசி இன்புட் கொடுத்தா போதும், இந்த போர்டு ஒர்க் ஆகும். ப்ளஸ்ன்னு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டும், மைனஸ்ன்னு இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் வோல்ட்டும் கொடுத்திங்கன்னா போதும். சப்வூஃபருக்கு உண்டான லைன் இது, ஸ்பீக்கர் அவுட்புட் லைனு. அடுத்து ஸ்பீக்கர்னு எழுதியிருக்கிற இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ரைட்டு, ஸ்பீக்கர் லெஃப்ட்டுன்னு அதுலேயே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி ஆடியோ இன்புட்டும் ஆக்ஸ் இன்புட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கொடுத்தா போதும், உங்களுக்கு ஆடியோ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கிளாரிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டு வேணால் நீங்கள் கிடச்சதுனா வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், மாடல் வந்து பார்த்திங்கன்னா XYS350H அப்படிங்கிற மாடல் தான். இப்போ நம்ம அடுத்த ஆம்புக்கு நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆடியோ கண்டிப்பாக நான் வீடியோ இதில் நான் யூடியூப்பில் போடுவேன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாமே கண்ட்ரோல் நாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாகவே வந்துடும் உங்களுக்கு. எதுவுமே நீங்கள் போடணுங்கிறது எதுவுமே இல்லை, எல்லாமே உங்களுக்கு பேக்கிங் தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த கண்ட்ரோல் நாப்பு தான் நம்ம இந்த ஆம்புக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க, வந்து பேக்கிங்லேயே வந்துடும் உங்களுக்கு. எதுவுமே நீங்கள் வாங்கணுங்கிறதுலாம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று இதில் செட்டாக உங்களுக்கு வந்துடும். இது எதுக்காகனா, இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் டாப்புன்னு சொல்லிட்டு 2 வகையான கவர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் இந்த போர்டில் வந்து இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு பாட்டமில் ஒரு போர்டு வந்து மேலே ஒரு போர்டு, சரி மேலே ஒரு கவரு, கீழே ஒரு கவரு, 2 கவர் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரூ போட்டு இதில் வந்து ஸ்க்ரூ எல்லாமே செப்பரேட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸ்க்ரூ போட்டு பின்னாடி எல்லாமே நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. முன்னாடி ஒரு கவர் உங்களுக்கு தனியாக வந்துடும், இது மாதிரி ஃப்ரண்ட் கவரு. இதை நீங்கள் போட்டு முன்னாடி இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு மினி ஆம்பு மாதிரி கூட இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு SMPS போர்டு வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு தான் இந்த ஆம்பை நம்ம ரெடி பண்ண போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். ரொம்ப நாளாக காலில் அடிபட்டதுனால நான் எந்த ஒரு வீடியோவும் போட முடியல, ஆம்ப் எதுவும் செய்ய முடியாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி இப்போ தான் வந்துட்டுருக்கேன். அடுத்து நம்ம பதிவு போட்டுட்ருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 8 மந்த்து அடிபட்டதுனால எதுவும் நம்ம போடல. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுவும் கிளாஸ் டீயில் நம்ம இந்த ஆம்பை நம்ம ஃபஸ்ட்டு டைமாக ரெடி பண்ண போகிறோம். எப்படி இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் அப்பப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம எப்படி இந்த கிளாஸ் டி போர்டை யூஸ் பண்ணி நம்ம ஆம்ப் ரெடி பண்ண போகிறோங்கிறத கண்டிப்பாக இன்னொரு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுவேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.